ஸ்ரீ மார்கசீர்ஷ மாஹாத்மியம் 6ஆம் அத்தியாயமென்றழைக்கப்படும் 6ஆம் நாள் கதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தர்களுக்கு தரிசனம் அளித்ததாக நம்பப்படுகிறது. இப்போது தரிசனம் எந்த வடிவத்திலும் எடுக்கலாம். கடவுள் விரும்பும் போதெல்லாம் அவர் எந்த வடிவத்திலும் தோன்றி தனது பக்தர்களுக்கு உதவுகிறார். இதயபூர்வமான பக்தி உண்மையாக இருக்கும்போது கடவுள் வர வேண்டும் என்று கூறப்படுகிறது. இன்றைய பகுதியில் கடவுளின் பெயரை குறித்து தற்போது நாம் தெரிந்து கொண்டு வழிபட போகிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று தாங்கள் இப்போது சிந்திக்க தொடங்குகிறீர்கள். ஏனென்றால் எல்லோரும் அவரை கண்ணா, கனயா, லட்டு கோபால் அல்லது கிருஷ்ண பகவான் என்று அழைக்கிறார்கள். கானா என்று கூட அழைக்கிறார்கள். ஆனால் அவருடைய பெயருக்கு பின்னால் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. அவருடைய பெயர் கண்ணையா என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரான கண்ணையா குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஏன் அவரை கண்ணையா என்று அழைக்கிறோம்? உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கண்ணையா என்று அழைக்கப்பட்டதாக ஒரு கதை பரவலாக உள்ளது. இந்த கதையின்படி ஒரு நாள் வசுதேவரால் ஈர்க்கப்பட்டு குடும்ப முனிவரான குலகுருவான கர்காச்சாரியார் கோகுலத்திற்கு சென்றார். அவர் கோகுலத்திற்கு வந்திருந்ததால் நந்த மகாராஜரும் அன்னை யசோதையும் அவருக்கு மிகவும் மரியாதைக்குரிய வரவேற்பை அளித்தனர். மேலும் கோகுலத்திற்கு வரும் யாரும் நன்றாக நடத்தப்படாமல் இருப்பது சாத்தியமில்லை. நந்த மகாராஜருக்கும் அன்னை யசோதாவிற்கும் அவரை மிகவும் அன்புடன் வரவேற்றனர். பின்னர் அவர் வசுதேவர் மகாராஜர் மற்றும் அன்னை தேவகியின் நலம் விசாரித்தார். அவர்களின் நலம் விசாரித்த பிறகு அவர்கள் வந்ததற்கான காரணத்தை முனிவர் கேட்டார். அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்துள்ளதாக முனிவர் கூறினார். நான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல அங்கே சென்றிருந்தேன். வழியில் உங்கள் இல்லத்தை கண்டேன். அதனால் உங்களை சந்திக்க நான் இங்கு வந்தேன். நந்த பாபாவும் அன்னை யசோதையும் புரோகிதரின் வருகைக்கான காரணத்தை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அவர்களின் இல்லத்தில் ஏற்கனவே 2 குழந்தைகள் பிறந்திருந்தன. பின்னர் அவர்கள் புரோகிதரிடம் முறையிட்டனர். அவர், பாபா, எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் பெயரிட வேண்டும் என்றார். முனிவர் அதனை ஒப்புக்கொண்டார். ஒவ்வொரு வேளையின் போதும் சத்தமாக கத்துகிற பழக்கம் தமக்கு இருக்கும் என்று அவர் கூற ஆரம்பித்தார். தமது குழந்தைகளை நான் அவமானப்படுத்தினேன் என்று கம்சனுக்கு தெரிந்தால் என் உயிரை எடுத்து விடுவான். முனிவரின் வார்த்தைகளை கேட்டு நந்த மகாராஜா, கடவுளே, அப்படியானால் அமைதியாக மாட்டு தொழுவ பெயர் சூட்டும் விழாவை வைத்து கொள்ளலாம் என்று நந்த மகாராஜா கூறினார். நான் யாரிடமும் கூற மாட்டேன், நீங்களும் யாரிடமும் கூற வேண்டாம் என்று கூறத் தொடங்கினர். இறுதியாக மிகுந்த வற்புறுத்தலுக்கு பிறகு கர்காச்சாரியார் ஒப்புக்கொண்டார். குடும்ப மகரிஷி வந்திருப்பதை கேள்விப்பட்ட ரோஹிணி தேவி அவரை கண்டு புகழ்ந்து பேசத் தொடங்கினார். இறுதியாக மிகுந்த வற்புறுத்தலுக்கு பிறகு கர்காச்சாரியார் ஒப்புக்கொண்டார். குடும்ப பூசாரி வந்திருப்பதை கேள்விப்பட்ட ரோஹிணி தேவி அவரை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். குடும்ப முனிவர் அன்னை யசோதையிடம் அன்னை ரோஹிணி தேவி கூறினார், கர்காச்சாரியார் ஒரு சிறந்த குழந்தைகளை பரிமாறிக்கொள்வோம். அவர்கள் கர்காச்சாரியாரின் சோதனைகளிலேயே தாங்கியிருக்கிறீர்கள். 2 அன்னையர் முனிவரிடம் உரையாடினார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் குழந்தைகளை பரிமாறிக்கொண்டார்கள். குழந்தைகளை பரிமாறிக்கொண்ட பிறகு அவர்கள் மாட்டு தொழுவத்தை அடைந்தார்கள். நீங்கள் இருவரும் மாட்டு தொழுவத்தை அடைந்ததும் அன்னை யசோதையின் குழந்தை அவரை கண்டு, முனிவரே, இவர் ரோஹிணியின் மகன் என்றார். அவருடைய பெயர்களில் ஒன்று ரோஹிணி. மேலும் அவர் தனது நற்பண்புகளால் அனைவரையும் மகிழ்விப்பார். எனவே அவர் பெயர் ராமர். மேலும் வலிமையில் யாரும் அவருக்கு இணையாக இருக்க இயலாது. எனவே இந்த சிறுவன் குணங்கள் மற்றும் வலிமையின் அடிப்படையில் நான் அவருக்கு பலராமன் என்று பெயரிடுவேன். அவர் யாரிடமும் பாகுபாடு காட்ட மாட்டார். அனைவரையும் தன் பக்கம் ஈர்ப்பார். எனவே அவர் சங்கர்ஷ்ணன் என்றும் அழைக்கப்படுவார்.
இதனை கண்டு அன்னை ரோஹிணி தேவியும் அன்னை யசோதையும் மிகவும் ஆச்சரியம் கொண்டார்கள். குறும்புகளை தாம் காண்கிறீர்கள், பெயர் சூட்டும் விழா இன்னும் நடைபெறவில்லை. மேலும் குறும்பு செய்ய ஆரம்பித்தார். முனிவர் தனது விரலை உயர்த்தி இதுதான் உண்மையான கடவுள் என்று கூறப்போகிறார். பின்னர் கானா தனது விழிகளால் முனிவரை மிரட்டினார். என் தந்தை, எனது தாய், அவர்கள் யாவரும் இதனை எதுவும் அறியக்கூடாது என்று அவர் விழிகளால் சைகை செய்ய ஆரம்பித்தார். எனக்கு நந்த பாபாவை தெரியும். இந்த உலகம் கடவுளை என்ன செய்கிறது? அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அவரை ஒரு தொட்டிலில் இட்டார்கள். நான் இங்கு ஒரு தொட்டிலில் பூட்டி வைக்க வரவில்லை. நான் இங்கே சர்க்கரை மிட்டாய் உணவருந்த வந்தேன் என்று அன்னையின் அன்பில் மூழ்கிவிட நான் வரவில்லை. இப்போது என்னை பற்றி கூறினால் சரி, எனக்கு என்ன நடக்கும்? உனக்கு இது மிகவும் நன்றாகவே தெரியும். சரி, நான் ஒரு உயிருள்ள கடவுள் என்று என் அன்னை தந்தையிடம் கூறவே வேண்டாம். இது கர்காச்சாரியாரான முனிவருக்கும் சிறிய கண்ணையாவிற்கும் இடையே இந்த அமைதியான உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல், ஆனால் கானாவின் சார்பாக இந்த அமைதியான உரையாடலை முனிவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இது உண்மைதான் என்று அவர் மீண்டும் கூறத் தொடங்கியதும் கானா அவரை மீண்டும் மிரட்டினார். பாபா, தயவு செய்து ஒப்புக்கொள்ளுங்கள், இல்லை எனில் இந்த நாக்கு நின்றுவிடும். மேலும் விரல் மேலேயே இருக்கும். மேலும் முழு நாடகமும் விழிகளுக்குள் நடந்து கொண்டிருந்தது. யாருக்கும் எதுவும் தெரியாது. அருகில் அமர்ந்திருந்த நந்த பாபாவோ அல்லது அன்னை யசோதா மையாவோ கூட அறியவில்லை. அவர் விழிமுன் என்ன நிகழ்கிறது? முனிவரும் ஒப்புக்கொண்டார். பிறகு முனிவர் கூற ஆரம்பித்தார். நந்த மகாராஜரே, உங்கள் இந்த மகனுக்கு பல பெயர்கள் இருக்கும். இப்போது அவர் தனது பணியை தொடர்ந்து செய்யும் போது அவரது பெயர்களும் பலவாகிவிடும். ஆனால் இந்த பூஜை முறை அது ஒரு கலை வடிவத்தை எடுத்திருப்பதால் அதற்கு கிருஷ்ணர் என்று பெயரிடப்படும். இதற்கு முன்பு பல வண்ணங்களில் இந்த கடவுள் தோன்றினார். பிறகு என் அன்னை, தந்தை, பாபா இது மாதிரியான பெயர். இதை கூறியதும் என் நாக்கு சுழலும் என்று கூற ஆரம்பித்தார். பாபா, தயவு செய்து நான் எளிதாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயரை சொல்லுங்கள் என்று கேட்க, பிறகு முனிவர் பரவாயில்லை யசோதை என்று கூறினார். நீ அவனை கனையா, கண்ணா, கிஷன் அல்லது கிஷான் என்றும் அழைக்க வேண்டும். அன்னை யசோதா மையா தம்மை மிகவும் நேசித்தாள். தமது வாழ்நாள் முழுவதும் அவள் தன் மகனை கனையா அல்லது கானா என்று அழைத்தாள். அன்னை யசோதை. இதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பெயரின் விளக்கத்திற்குரிய கதையாகும். மார்கசீர்ஷ மாதத்தின் 6ஆம் அத்தியாயமான 6ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.